ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் தொக்கு தாங்க. அதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் ஒரு குழிக்கு 2 அளவு நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்ச உடனே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு, அது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக நம்ம கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துடலாம். தக்காளி நம்ம வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கும். அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு, இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக அழகாக தொக்கு மாதிரி வந்துடும். இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறிவேப்பிலை மணத்துக்காகவும், அப்புறம் கொஞ்சமாக வெந்தய பவுட்ரு, இந்த வெந்தய பவுட்ரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போடணும், இல்லைனா கசப்பு வந்துடும். போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காயம் தொக்கு ரெடிங்க. இது தயிர் சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.